இலங்கை மின்சார சபை இனிமேல் கிடையாது. இலங்கை மின்சார சபை இல்லை அப்படின்னா நாட்டுக்கு எப்படி மின்சாரம் கிடைக்கும்? இலங்கை மின்சார சபை செய்த சேவைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி எழுந்திருக்கும். முக்கியமா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மின்சார சபையானது EDL அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா அப்படிங்கிற பெயர்ல தான் இனிமேல் இலங்கை மின்சார சபையானது இயங்க போகிறது. அதுலயும் குறிப்பா இலங்கை மின்சார சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தால நிர்வகிக்கப்பட்டது. ஆனா இந்த EDL ஆனது அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு தனியார் நிறுவனமாக செயற்பட இருக்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த EDL ஆனது 6 நிறுவனங்களுக்கு கீழே இயங்க இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த EDL-க்குள்ள 6 நிறுவனங்கள் இருக்க போகிறது. இந்த 6 நிறுவனங்களுக்குள்ளேயும் இலங்கை மின்சார சபையால செய்யப்பட்ட அனைத்து சேவைகளும் 6 நிறுவனங்களுக்கு கீழையும் பகிர்ந்தளிக்கப்பட்டு அப்படிதான் இனிமே இலங்கை மின்சார சபையானது இயங்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதன் மூலமாக மக்களுக்கு என்ன நடக்க போகிறது, மக்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படின்னா, முக்கியமாக மின்சார கட்டணமானது குறையும் ஒரு வாய்ப்பு காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இலங்கை மின்சார சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு தனி நிறுவனம் மட்டும்தான் இயங்கிட்டு இருந்தது. ஆகவே அந்த நிறுவனம் இயங்கும் பொழுது அதற்குள்ள பல பிரச்சனைகள் காணப்பட்டது. முக்கியமாக ஊழியர்களினுடைய பணி பகிஷ்கரிப்பு போன்ற பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இப்போ இந்த நிறுவனமானது EDL-க்கு கீழே மாற்றப்பட்டு 6 நிறுவனங்களுக்கு கீழே அதனுடைய சேவைகளானது விஸ்தரிக்கப்பட்டதால எங்களுக்கு சேவைகளை பெற்றுக்கொள்வது இலகுவாகும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக வினைத்திறனோடும் நம்பகத்தன்மையோடும் இந்த சேவைகளை நடத்தி செல்லணும் அப்படிங்கிறதா EDL-னுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் EDL ஆனது எப்படி செயற்பட போகிறது அப்படின்னு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையுமே நீங்களும் பதிவிடுங்க.